பரதன் ஹனுமாரை கேட்டாள், என்னமா குரங்குக்கும் மனுஷாளுக்கும் ஸ்நேகம் ஏற்பட்டதுன்னு கேட்டாள். இப்ப ஹனுமார் பரதனை பார்த்து சொன்னாள், அப்பா பரதா, உங்க அம்மா கைகையே சுவாமியை காடு போகணும்னு வரதானம் காட்டபடி சுவாமி லட்சுமணனோட சீதையோட சித்திரக்கூட்டம் வந்து ஜட்டாஜனதாரியாய் வசிக்க தசரதர் ஊர்துவகத்தி அடைய நீ வந்து சம்ஸ்காரங்களை பண்ணி சித்திரக்கூட்டம் வந்து ஸ்ரீ ராகவனே அயோத்தி வரணும்னு பிரார்த்திச்சு கடைசியில் சுவாமி திவ்ய பாதுகையை உன்னிடத்தில் கொடுக்க நீ பாதுகான்யஸ்த ராஜ்யனாய் நந்தி கிராமத்துல வசிக்கிற மட்டும் உனக்கு தெரியும், அதுக்கு மேல் கதை நான் சொல்றேன் கேளுன்னு சொல்லிவிட்டு ஹனுமார் நீ பரப்பிட்டு போன உடனே பிரபு ராமன் கருணாமூர்த்தி அந்த சித்திரக்கூட்ட பர்ணசாலையில வசிக்க மாட்டேன், வேற இடத்துக்கு போகணும்னு லட்சுமணனை கூப்பிட்டு சொல்ல, அண்ணா நான் புதுசா கட்டினேன் இந்த குடிசையில வசிக்க மாட்டேங்கிறேன், என்ன காரணம்னு லட்சுமணன் காட்டாள். அப்போ கருணாமூர்த்தியான ராமன் சொன்னாளா, என் குழந்தை பரதன் அண்ணான்னு கீழே வந்து விழுந்தானே தாமேவ ஸ்மிருதி மன்வேதி, பரதன் கீழே கிடந்து அழறா போல இருக்கு, இங்க எனக்கு சாதம் சாப்பிட இறங்காது, எனக்கு ஜபம் பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாது, இந்த இடத்துல வசிக்க மாட்டேன்னாலாம். தாமேவ ஸ்மிருதி மன்வேதி, அதே நினைப்பு வருதுன்னு உடனே அத்ரியினுடைய ஆசிரமத்துக்கு சுவாமி தேவி லட்சுமணன் 3 பேர்களும் போக அனசூயம்மாள் பதிவிரதா கர்மம் சொல்ல அத்ரி ராகவனே ஆராதிக்க அத்ரியினுடைய அனுகிரகத்தை பெற்றுண்டு சுவாமி தண்டகாரண்ய பிரவேசம் பண்ண சரபங்கர் திவ்யகத்திய அடைய அகஸ்திய தரிசனம் பரம மங்களமாய் பஞ்சவட்டியில போய் கோதாவரி தீரத்துல பிரபு வசிக்க சூர்பணகைய நிரூபகரணம் பண்ண அந்த கோபத்தினால் ராவணன் மாரீச்ச சகாயத்தால் தேவியை அபகரிக்க சுவாமி லட்சுமணனோட தேவிய தேடிண்டு வரபோது தீனனான சுக்ரீவன் பிராதாவான வாலியினால வஞ்சிக்கப்பட்டு ராஜ்யம் இல்லாமல் பத்னி இல்லாமல் தவிச்சவன ஸ்நேகம் பண்ணிண்டு வாலிய வதம் பண்ணி கிஷ்கிந்தா ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு அபிஷேகம் பண்ண சுக்ரீவன் கோடி கோடி வானரங்களை திக்கு விதிக்கில் தேவியை தேடுவதற்கு அனுப்ப அதில் ஒருவனான அஞ்சனா பாக்கியமான ஆஞ்சநேயனான நான் லங்கையில போய் தேவியை கண்டு ராமச்சரித்திரம் சொல்லி ரட்சிச்சு அங்குலீகத்தை அர்ப்பணம் பண்ணி தேவி கொடுத்த திவ்ய சூடாமணியை ராகவனிடத்தில் சமர்ப்பணம் பண்ண சுவாமி சர்வவானர சைன்யங்களுடன் சமுத்திர தீரம் வந்து சேதுபந்தம் பண்ணி லங்கா நகரம் சென்று லோக கண்டகனான ராவணன புத்திரமித்ர பந்து வர்க்கத்துடன் அழித்து பக்தாகிர கன்யாளான விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி திவ்ய புஷ்பகத்துல தேவியோட லட்சுமணனோட சுக்ரீவாதிகளோட விபீஷணாதிகளோட வந்துட்டாள் மங்களமாயின்னு சொல்லி சொன்னாளாம். ஸ்ருத்வா து பரமானந்த